நாளைக்கு என் தலைவன் பாபர் ஆடுவாங்களா? கண்டிப்பா ஆடுவார். போன மேட்ச் மாதிரி ஆடி சப்ஸ்டியூட்ல வைக்காத குறைய 8th டவுன் வரையும் வெயிட் பண்ணுவாங்களே ஒழிய ஆடாமலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு மேட்ச் யுஎஸ்ஓட 45 ரன் அடிச்சாரு. மத்தபடி அவர் ரொம்ப சொதப்பி இந்த நம்ம மீம்ஸ்ல பார்க்குற மாதிரி அது துரீந்தர் படம் மீம்ஸ போட்டு கடைசியில உண்மையான துரிந்தரே சாமி கும்பிட்டுட்டு இருக்காருப்பா. எப்ப அதெல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது. இருந்தாலும் காமெடியும் நல்லா இருக்குல்ல. காமெடியா இருக்கு பாக்க. உண்மையிலுமே இந்தியால இருந்து போன ஏஜென்ட் தானேங்கிற மாதிரி ஆடிட்டு இருக்கிறாரு. நான் அப்புறம் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன் அந்த மீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு. இந்தியாவோட ஒரு மேட்ச் கூட ஒரு 10 ரன் தாண்டல. அடிக்கவே இல்ல. எந்த பிளேயர் வந்து நல்லா விளையாண்டு, அதாவது நியூசிலாந்து டீமுக்கும் சரி, பாகிஸ்தான் டீமுக்கும் சரி, 2 டீம்ல ஒரு பிளேயர் தான் சொல்லணும். பாகிஸ்தானுக்கு பாபர் அசாம் அவர் ஆடினா மட்டும் போது நியூசிலாந்து ஜெயிச்சிடும். வேற ஒண்ணும் பண்ண தேவையில்ல. அவர் ஆட மட்டும் வச்சிருங்க, நியூசிலாந்து ஜெயிச்சிரும். பாகிஸ்தான் ஜெயிக்க சொல்றியா? அப்படி சொன்னா அப்படி கேட்கணும். நியூசிலாந்து ஜெயிக்க நீ கேட்டுறேன்னு நான் நினைச்சேன். ஹலோ, வணக்கம் கிரிக்கெட் கச்சேரி நண்பர்களே. இன்னைக்கு பாகிஸ்தான் வெர்சஸ் நியூசிலாந்தோட 2020 மேட்ச் ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். அதாவது இந்நாள் வரணும் லீக் மேட்ச் பார்த்தோம், எப்படா முடியும், இந்த 8 டீம் என்னைக்கடா வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்தோம். வந்துருச்சுங்க சூப்பர் 8, தரமான 8 டீம். இன்னையில இருந்து எல்லா மேட்சுக்கும் ரிவ்யூ இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் நியூசிலாந்து வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்சுக்கு ப்ரிவியூ. இந்த மேட்ச்ல நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன எதிர்பார்க்குறேன்? நியூசிலாந்து வின் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். வேற ஒன்றும் இல்லை. நல்ல டீம் வரணும். பாகிஸ்தான்லாம் திரும்பி இல்லைன்னா என்ன, இந்தியா வின் பண்ணணும்னா நியூசிலாந்து வின் பண்ணணும். ஏன்னா திரும்பியும் போய் ஸ்ரீலங்காவில் போய் ஆடணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் தான். மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்க இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசுறீங்கன்னு தெரியுது. ஆனா நியூசிலாந்தோட ட்ராக் ரெக்கார்ட் அப்படி இல்லையே. நம்ம லீக் மேட்சஸ்ல பார்த்திருப்போம். நியூசிலாந்து வந்து லீக் மேட்ச்ல வந்து ஆப்கானிஸ்தானோட அப்புறமேட்டுக்கு வந்து கனடாவோட இப்படிலாம் ஆடி இருக்காங்க. ஆனா எல்லா மேட்சுமே 3 மேட்ச் ஈஸியா ஜெயிச்சிருக்காங்க. ஆனா ஒரு மேட்ச் சவுத் ஆப்பிரிக்காவோட பெரிய டீமோட ஆடி இருக்காங்க. அந்த மேட்ச்ல வந்து அது ஸ்லம் எப்படி ஆயிருக்குன்னா, ஒரு 140க்கு 5 மார்க் சேப்மேன் அவுட் ஆகும்போது அதுல இருந்து 170க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அந்த மேட்ச் திருப்பி சவுத் ஆப்பிரிக்கா 17 ஓவர்ல 170 ரன் அடிச்சிட்டாங்க. இதுலதான் பிரச்சனையே இப்ப இந்த டீமுக்கு. ஏன்னா பாகிஸ்தான்கிட்ட நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சைமீப், அப்ராரு, சதாப் நவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உஸ்மான் தாரிக்னு சொல்லிட்டு நல்ல ஸ்பின்னர் இருக்காங்க. ஸ்பின்னர் அகைன்ஸ்டா எப்படி நியூசிலாந்து பேட்ஸ்மேன் ஆட போறாங்கிறதா எங்க போட்டியே. நீங்க ஆடிடுவோம்னு நினைக்கிறீங்களா தாரிக்கையும் சைமைப்பையும் அப்ராரையும்? இல்ல இதுக்கு முன்னாடி இவங்க பாகிஸ்தான் டூர் போனாங்க, அங்க நல்லா ஆடினாங்க. இவங்க தானே சீரீஸை வின் பண்ணாங்க. பாகிஸ்தான் சீரீஸ் தோத்துருச்சு இல்ல. அது ஓகே. அன்னைக்கு அந்த டைம்ல ஆனது பேட்டிங் பிச்சஸ்ல ஆடி இருப்பாங்க. நம்ம கொழும்பு பிரமதேச ஸ்டேடியத்துல இன்னைக்கு வந்து மேட்ச் நடக்குதுன்னா அந்த மேட்ச்ல நம்ம 5 மேட்ச் பார்த்திருக்கோம். நேத்து மட்டும் தான் ஜிம்பாப்வே சேசிங் பண்ணி வச்சிருக்காங்க. 4 மேட்சுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிய டீம் தான் ஜெயிச்சிருக்கு. அதுல இன்னொரு அட்வான்டேஜ் பாகிஸ்தானுக்கு என்னன்னா, பாகிஸ்தான் வந்து ஸ்ரீலங்காலயே குடியிருக்காங்க. நியூசிலாந்து வந்து பேட்டிங் பிச்சஸ்ல தார் ரோட்ல எல்லா மேட்சுமே சென்னை சேப்பாக்கம்ல ஆடிட்டு ஒரு மேட்ச் மட்டும் அகமதாபாத்ல ஆடினாங்க. 5 மேட்சுமே 4 மேட்சுமே எங்களுக்கு வந்து நல்ல பேட்டிங் ட்ராக் தான். 2 மேட்ச் 15 ஓவர்ல சேசிங் பண்ணாங்க. ஒரு மேட்ச் வந்து 18வது ஓவர்ல சேசிங் பண்ணாங்க. ஒரு மேட்ச் தோத்து போயிருக்காங்க. அப்ப இப்ப வந்து அவங்களுக்கு டிராவல் பண்ணி ஸ்ரீலங்கா போறாங்க. பாகிஸ்தான் அந்த பிச்சை நல்லா தெரிஞ்சு. பாகிஸ்தான் சுமாரான டாக்டிக்கல் டீம் தான். இருந்தாலுமே நல்ல பவுலிங் இருக்கு. அந்த பவுலிங் வச்சு சமாளிச்சிருவாங்களா? இல்ல நீ அப்படி ஒருவேளை பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி நல்ல ஸ்கோர் போடுற அளவுக்கு பேட்டிங் இருக்கா பாகிஸ்தான்கிட்ட? ஃபர்ஹான் வந்துட்டு சின்ன டீம்கிட்ட அடிக்கிறாரு. அவர் ஃபர்ஹான் நம்ம எப்படி மற்ற டீம்ல இப்போ ஸ்ரீலங்காவில் பதுன் நிசங்காவை நம்பி இருக்கான்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி ஃபர்ஹான் அடிச்சாதான் டீம் ஸ்கோர் வருது. இல்லைன்னா வரமாட்டேங்குது. 140லே நின்றுது, 120 அந்த மாதிரியே நிற்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் தருது. ஃபர்ஹான் அடிச்சா ஸ்கோர். நீங்க அப்படி சொல்றீங்க. ஃபர்ஹான் அடிச்சாதான் ஸ்கோர்னு சொல்லிட்டு நியூசிலாந்து கிட்ட பெனிட்ரேட்டிங் பவுலிங் அது மாதிரி ஒண்ணுமே இல்லையே. ஸ்பின்னர்ஸ் நல்ல ஸ்பின்னர்ஸ் கிடையாது. மிட்டில் ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் இருக்காங்க. இஸ்வூதியா அவங்க சென்னையிலேயே ஆடினாங்க. அகமதாபாத்ல ஒரு மேட்ச்ல கூட இஸ்வூதியா அவங்க பயன்படுத்தல. எல்லா மேட்சுமே ஜிம்மி நிசம் பயன்படுத்திருந்தாங்க. ஜிம்மி நிசம் பேட்டிங்லயும் ஒழுங்கா பண்ணல, பவுலிங்லயும் ஒழுங்கா பண்ணல. அந்த டீம்ல வந்து ஒரு இடத்துக்கும் தேவையில்லாத ஒரு ஆணி மாதிரி தான் அந்த இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துல இஸ்வூதி நாளைக்கு மாத்திட்டு ஆடினாங்களா வேணா ஒரு ஸ்பின்னர் வரும். ஆனா இஸ்வூதி எப்படியாப்பட்ட ஸ்பின்னர் நமக்கு தெரியும். 2-4 ஓவர் 40 ரன் போவாரு, ஒரு விக்கெட் எடுப்பாரு. ஆனா பேட்டிங் டெப்த் வந்து பாகிஸ்தானுக்கு அதிகமாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. மிட்டில் சாட்டர் நியூசிலாந்து 7வது இடத்துல தான் வராரு. அப்ப அதாவது பேட்டிங் டெப்த்தும் நியூசிலாந்து கிடையாது. அதை வச்சுதான் நான் சொல்றேன். இல்ல அவங்க ஸ்பின்னை நீ பார்த்தனா டேரன் மிச்சல் ஸ்பின்னு சூப்பர் ஆடுவார். கிளென் பிலிப்ஸ் வந்துட்டு மிஸ்ட்ரி ஸ்பின்னுக்கு அவுட் ஆயிடுவாரு.
இங்க வேற அப்ராரு, தாரிக் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஆடணும். கிரவுண்டும் பெருசு. டைம் இப்பவும் மிஸ்ட்ரி பவுலர் தான். ஆ மிடில் ஆர்டர் நீ சொல்ற மாரி கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. மிடில் ஆர்டர்னே போகணும். மேல ஆடுனாங்கன்னா ரன் வர மாரி தான் இருக்கு. இல்ல இருந்தாலும் ரொம்ப என்னமோ தெரியல நியூசிலாந்து ஜெயிக்கும் அப்படிங்கிற மாரி உனக்கு என்னமோ தோணுது. எனக்கு என்னன்னா, ம். ஃபின்லாண்டையும், டிம் சைஃபர்ட்டும் பயங்கரமா மலை போல நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ம். அவைங்க 2 பேரும் அடிச்சா 2 ம். அடிக்கலைன்னா அப்படியே டீம் வந்து ஒரு 130, 140க்கு ஆல் அவுட் ஆயிருவாங்கன்னு எனக்கு சத்தியமா அதான் தோணுது. ம். நியூசிலாந்து வந்து செம்ம ஸ்ட்ராங் டீம் தான். நம்ம எல்லாத்துக்கும் புடிச்ச டீம் தான். ம். இந்தியாவ எப்ப பார்த்தாலும் நாக் அவுட்ல அடிக்கிற டீம் தான். நான் இல்லைன்னுலாம் சொல்லல. எனக்கு வந்து நாளைக்கு வந்து ஃபின்லாண்டும் சைஃபர்ட்டும் சொதப்பிட்டா 140 டூ 130ல ஆல் அவுட் ஆயிருவாங்க. பாகிஸ்தான் தட்டி, 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 தட்டி சேசிங் பண்ணிடுவாங்க. ம். இல்ல நாளைக்கு டாஸும் ஒரு குரூசியல் ஃபேக்டர். யார் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்க போறாங்க? இல்ல சல்மான் அலியாக ம். மக்கட்டித்தனமா மறுபடியும் டாஸ் வின் பண்ணிட்டு பவுலிங் என்னாருன்னா நாளைக்கு நீங்க சொல்ற மாரி நியூசிலாந்து ஜெயிச்சிரும். இல்ல. எனக்கு அவைங்க டாக்டிக்ஸே புரிய மாட்டேங்குது. இந்தியா மாரி ஒரு டீம்ட்டு பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து ஸ்கோர் போர்டு பிரஷர் போடாம என்னென்னமோ விளையாண்டுட்டு இருந்தாங்க. எனக்கு அது அந்த மாரி டிசிஷன்ல தான் எனக்கு பாகிஸ்தான் கோட்டை விட்டுருமோன்னு தோணுது. அந்த டிசிஷன்ல வந்து பாகிஸ்தான் கோட்டை விடுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ம். ஆனா நியூசிலாந்து வந்து அதுல வந்து டாக்டிக்ஸ்லாம் ரொம்ப வலுவான அணி தான். ம். ஆனா பாகிஸ்தான் ஸ்பின்னர்ல பாருங்க, ம். நவாஸ், அப்ராரு, தாரிக் எல்லாருமே விக்கெட் எல்லா மேட்சுமே 3 விக்கெட் 2 விக்கெட் அப்படி எடுத்திருக்காங்க. நாம வந்து சும்மா சொல்லக்கூடாது. பாகிஸ்தான் ஸ்பின்னர் நல்லாவே போட்டிருக்காங்க. மறுபடியும் அழுத்தி சொல்றேன். ம். தாரிக்கே இந்தியாவே அடிக்கல. ம். நியூசிலாந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஃபின்லாண்டும் சைஃபர்ட்டும் அங்க அடிக்கல. பவர் பிளேல 6 ஓவருக்கு 50 ரன் வரலைன்னா நியூசிலாந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒருவேள அதாவது நியூசிலாந்து கான்வே எடுத்துட்டு வருவாங்களா? ஸ்பின் சூப்பரா ஆடுவாரு. ஃபாஸ்ட் பவுலர் தான் அவருக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனா ஸ்பின் எவ்வளோ ஓவர் குடுத்தாலும் அடிச்சு தருவாரு. எந்த இடத்துல வருவாரு? ஒன் டவுன் தான். ஏன்னா இடம் என்ன பண்றது? ரச்சின் ரவீந்திரா போனாட்டு 50 அடிச்சிட்டாரு. இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இல்ல அப்படி பார்த்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. நீ ஏதாவது இப்ப பிட்ச் அது வேற பிட்ச் ஏங்க இது நீங்க பிடிச்சு. நீங்க கான்வே சொல்றீங்க. நான் ஸ்பின்னரே இந்த டீம்ல கிடையாது. ம். ஷாட்னர் 4 ஓவருக்கு 28 ரன் விக்கெட் எல்லாம் போட்டுருவாரே தவிர கண்டெயின் பண்ணி போட மாட்டாரு. அவங்க டீம்ல அதுக்கு மேல நவாஸ் இருக்கு. ஆனா அந்த டீம்ல வந்து தாரிக்கு, சயீமுக்கு, அப்ராருக்குலாம் வந்து இங்க வந்து அடுத்து பிலிப்ஸ் தான் இருக்கிறாரு. ம். ரச்சின் ரவீந்திரா தான் இருக்காரு. நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலரே கிடையாது நியூசிலாந்துல. நீங்க கொலம்போல போயிட்டு நீங்க ம். விக்கெட் டேக்கர் ஸ்பின்னர் எல்லாம் போனீங்கன்னா அடி கன்ஃபார்ம் இருக்கும். ம். சரி பார்ப்போம். இப்ப எனக்கு என்னமோ நீ என்னதான் சொல்லு. எனக்கு என்னமோ நியூசிலாந்து தான் ஜெயிக்கிற மாரி இருக்கு. இவங்க கடைசி மேட்ச் பண்ண காமெடி பார்த்துட்டு என்னால அவங்களுக்கு சப்போர்ட்டே பண்ண முடியல. நமீபியா கூட மட்டும் தான் சின்ன டீம்ட்ட அடிக்கிறாங்க. நியூசிலாந்து மாரி டீமுகிட்ட கஷ்டப்படுவாங்க. ஈஸி வின் வராது. கஷ்டப்பட்டு வின் பண்ணா ஒரு சான்ஸ் இருக்கே ஒழிய, மேட்ச் நல்லா இருக்கும். அது வேணா என்னால சொல்ல முடியும். என்னோட கருத்து நியூசிலாந்து நீ இப்படிதான் இருக்கும் டீமு. நம்ம சூப்பர் டீமே தோக்கடிச்ச டீம் இது. இப்படிதான் இருக்கும். திடீர்னு ஒருத்தன் அடிப்பான். திடீர்னு ஒருத்தன் பவுலிங் நல்லா போடுவான். அந்த மாரி டீம் தான் இது. அதனால டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த நியூசிலாந்து டீமு. நான் அதனால ஏசியா டீமுக்கு எப்பயுமே நியூசிலாந்து டீம் ஒரு இது மாதிரி தான், பூச்சாண்டி மாதிரி தான், பயமுறுத்திட்டே தான் இருக்கும். அந்த வகையில் சொல்கிறேன், பாகிஸ்தான் அடிச்சிருவாங்க நியூசிலாந்து. நாளைக்கு என் தலைவன் பாபர் ஆடுவாங்களா? கண்டிப்பாக ஆடுவார். போன மேட்ச் மாதிரி ஆடி சப்ஸ்டியூட்டில் வைக்காத குறைய 8th டவுன் வரையும் வெயிட் பண்ணுவாங்களே ஒழிய ஆடாமலாம் இருக்க மாட்டாங்க. ஏன் அவங்க டீமில் இப்போ பாபர் வந்துட்டு ஒரு நேம், அவருக்காக டிக்கெட் வாங்கி பார்க்குறது ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. நம்ம ஊர்ல விராட் கோலி இன்னமும் தான், வேற வழியே இல்லை. இப்போ அவங்க டீம்ல வேற யாரு அந்த மாதிரி ஃபேன் பேஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். யாருமே கிடையாது. யாரோ ஒருத்தர் சொல்லு. ஃபக்கார் சமான் ஒரு கிரவுட் புல்லர் தானே. அவர் ஒரு 20 பால் ஆனா 50 ரன் அடிக்கிற பேட்ஸ்மேன் தானே ஃபக்கார் சமான். அவரே வெளியே உட்கார வச்சுக்கிறாங்க. அதுக்கு நம்ம பாபர் உட்கார வச்சு அவங்க டீம்ல இருக்கிற ஒரு ஸ்பின்னர் வந்து மிட்டில் சர்னர், அப்புறமேட்டு வந்து இஸ்ஸோரி, 2 பேருமே வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெக் ஸ்பின்னர் தான். ஃபக்கார் சமான் வந்து உள்ள கொண்டு வந்தா அது பாகிஸ்தானுக்கு தானே பலம் அதிகம். அதே பாகிஸ்தான் டீம் யோசிக்க கூட மாட்டேங்கிறாங்க. நீ சொல்ற கணக்கெல்லாம் பார்த்தோம்னா பாபர் அசாம் இந்த T20 ஸ்குவாட்ல எடுத்துக்க கூடாதுல்ல. அப்புறம் ஸ்குவாட்ல ஆடுவாங்க எடுத்துட்டாங்க. எடுத்ததுதான் பிரச்சனை கிடையாது. நல்லா ஆடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. ஒரு மேட்ச் யுஎஸ்ஓட 45 ரன் அடிச்சாரு. மத்தபடி அவர் ரொம்ப சொதப்பி இந்த நம்ம மீம்ஸ்ல பாக்குற மாதிரி அது துரீந்தர் உண்மையான துரீந்தரே சாமி கும்பிட்டு இருக்காருப்பா. எப்ப அதெல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது. இருந்தாலும் காமெடியே நல்லா இருக்குல்ல. காமெடியா இருக்கு பாக்க. உண்மையிலுமே இந்தியால இருந்து போன ஏஜென்டாங்கிற மாதிரி ஆடிட்டு இருக்கிறாரு. நான் அப்புறம் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன் அந்த மீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு. இந்தியாவோட ஒரு மேட்ச் கூட ஒரு 10 ரன் அடிக்கவே இல்லை. ஒருவேளை துரீந்தர் உண்மையா இருக்குமோ என்னமோ தெரியல.
சரி வாரி வள்ளல் செகண்ட் ஹாஃப் ரெடி உட்கார வச்சிருவாங்களே. போன உட்கார ஆட்டமே உட்கார வச்சுட்டாங்க. இல்ல உட்கார வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப மோசமா 15 ரன் ஹர்ஷித் ராணாவோட மோசமா போட்டுட்டு இருக்காரு. 15 இப்ப ரன் எதுக்கு என் தலைவர் அசித் ராணா எழுதுறீங்க? அவர் இன்சூரி இல்ல அவர் சொல்லணும்ல. அதாவது அசித் ராணா கூட பரவாயில்ல பேட்டிங் ஆடுவாரு. இவரும் சேம் தான். இவரும் பேட்டிங் ஆடுவாரு. ஒரு 2 6 அடிப்பாரு. அதுக்கோசரம் டீம் எடுத்து அது கொடுக்குற நீ 30 ரன் எவன் போய் அடிக்கிறது? 12 பாலுக்கு 30 ரன் யார் ஒத்துக்குவா? நாளைக்கு நீங்க அப்ப சொல்லிட்டீங்க கன்ஃபார்ம் வந்து நியூசிலாந்து தான் நியூசிலாந்து நம்ம இந்த மேட்சுக்கு ப்ரிவியூ உண்டு தானே? சரி நான் ரிவ்யூ உண்டு தானே? இப்போ ரிவ்யூவில் வந்துட்டு என்ன பெஸ்ட் அனலிஸ்ட் அப்படின்னு நீ சொல்லணும். அதுக்கு தான் நான் காத்துட்டு இருக்கேன். இதுக்கு எனக்கு ஒரு ஸ்டார். ஏன்னா எனக்குலாம் சில விஷயங்கள் பார்த்தாவே தெரியும். இப்போ இந்த டீம் பார்த்தாவே தெரியும் நியூசிலாந்து அப்படின்ட்டு. ஐபிஎல்லாம் உங்களுக்கு சொல்றேன், இந்த மாதிரி பெட் கட்டுறவங்களா இருந்தால் நிறைய பேர் கட்டுங்க. நான் சொன்னேன் அப்படி இப்படி ஒரு டிக் வச்சேன்னா டைம் தான் ஜெயிக்கும். சரி ஓகே அப்ப நியூசிலாந்து வின்னுங்கிறீங்க. சரி உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இந்த மேட்ச்ல வந்து எந்த பிளேயர் வந்து நல்லா விளையாண்டு, அதாவது நியூசிலாந்து டீமுக்கும் சரி பாகிஸ்தான் டீமுக்கும் சரி 2 டீம்ல ஒரு பிளேயர் தான் சொல்லணும். அந்த பிளேயர் வந்து எந்த டீம், அந்த பிளேயர் வந்து எப்படி அந்த டீம் வந்து வெற்றி கான்ட்ரிபியூட் பண்றாரோ அந்த பிளேயர் பேர் சொல்லுங்க. டேரன் மிச்சல் ஸ்பின் சூப்பரா நியூசிலாந்துக்கு. அவர் தான் க்ரூஷியல் விக்கெட்டா இருக்கு. சேசிங்கா இருந்தா டேரன் மிச்சல் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னாலும் ஒரு ரன் தேத்தி கொடுத்துருவாரு. ஒரு பிளேயர் தான் டேரன் மிச்சல் தான். பாகிஸ்தானுக்கு பாபர் அசாம் அவர் ஆடினா மட்டும் போது நியூசிலாந்து ஜெயிச்சிடும். வேற ஒண்ணும் பண்ண தேவையில்ல. அவர் ஆட மட்டும் வச்சிருங்க, நியூசிலாந்து ஜெயிச்சிரும். பாகிஸ்தான் ஜெயிக்க சொல்றியா? அப்படி சொன்னா அப்படி கேட்கணும். நியூசிலாந்து ஜெயிக்க நீ கேட்டேன்னு நான் நினைச்சேன். வேற யாரும் இல்ல, நம்ம தாரிக் தான். நாமளே அடிக்க முடியல. அப்புறம் அவர் என்ன பார்த்தாவே தெரியுதுல அடிக்க முடியலன்ட்டு. பெரிய கிரவுண்ட், திரும்பியும் பெரிய கிரவுண்ட்ல வேற ஆடுறாங்க. அதனால அவர் தான் இருப்பார். உனக்கு? சரி என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து பாகிஸ்தான்ல சைமிப்பு விக்கெட் எடுப்பாரா பேட்டிங் எடுப்பாங்க. விக்கெட் 3 விக்கெட், பேட்டிங்ல ஒரு 20 ரன் இருக்கு. அந்த பெனிட்ரேட்டிங் பண்ற அளவுக்கு நியூசிலாந்துக்கு பவுலிங் கிடையாது. சப்போஸ் நியூசிலாந்து வின் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா பிலிப்ஸ் மட்டும் தான் ஒரே வழி. பிலிப்ஸ் அடிச்சு பவுலிங்ல ஒரு மிராக்கல் கேட்ச், பவுலிங் போட்டு பேட்டிங் அடிச்சு. இல்ல அவரு பிலிப்ஸ் ஸ்பின் சரியா ஆடமாட்டார்ல. குல்தீப் மிஸ்ட்ரி ஸ்பின்னுக்கு தான் அவுட் ஆட மாட்டாரு. ஆனா அவர் அடிச்சதான் உண்டு. சாம்பியன்ஸ் டிராஃபில பாகிஸ்தான் அடிச்சது பிலிப்ஸ் தான். 90 ரன் 70 ரன் அடிச்சாரு அந்த மேட்ச். பயங்கரமா வந்து கடைசி நேரத்துல ஆக்சிலரேட் பண்ணாரு. அவருதான் ஒரு வாய்ப்பு இருக்கு. சரி நான் நியூசிலாந்து, நீங்க நியூசிலாந்துங்கிறீங்க, நான் பாகிஸ்தானுங்கிறேன். பாப்போம். நமக்கு 2 பேருக்கு இடையே இப்படி போட்டி இருக்கும்போது நாளைக்கு மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் கூட எங்களுக்கு முக்கியம் கிடையாது. எங்களுக்கு வந்து நீங்க உரையாடல், அதாவது கமெண்ட் செக்ஷன்ல நாங்க பேசுறது ஏதோ தப்பு, ஸ்ரீலங்கா நாட்டுல, அதாவது இந்தியா ஃபேன்ஸ், ஸ்ரீலங்கா ஃபேன்ஸ் ஆகிய நீங்கெல்லாம் வந்து அந்த நாட்டுல இருக்கிற ஒரு பிரச்சனை, அதாவது கிரிக்கெட்ல வந்து இது நடக்குது அது நடக்குதுன்னு கமெண்ட்ல போடுங்க. அதை நாங்க தெரிஞ்சுக்கிறோம். உங்களோட உரையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேரும் பண்ணிருங்க. எங்களுக்கு சப்ஸ்கிரைப்ஷனும் முக்கியம். ஆனா நம்ம போறோம், லாங் டைமா போறோம்ங்கிறது சப்ஸ்கிரிப்ஷன் முக்கியம். சும்மா வீடியோ போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிருங்க. கிரிக்கெட் கச்சேரி உங்களோட என்னைக்குமே இருக்கும். நன்றி, வணக்கம்.